நண்பர்களுக்கு வணக்கம். நீட் முறைகேடுகளுக்கு எதிராக நடந்த போராட்டங்களின் விளைவாக மற்றும் போராட்டக்காரர்கள் முன்வைத்த கோரிக்கைகளின் நிபந்தனைகளின் விளைவாக மத்திய கல்வி அமைச்சராகிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகி இருக்கின்றார். இது மிக மிக தவறான ஒரு முன் உதாரணம் என்பது என்னுடைய சொந்த கருத்து. ஆனாலும் தர்மேந்திர பிரதான் பதவி விலகிவிட்டார். மறுபக்கம் சோனம் வாங்சுக் அவர்கள் தன்னுடைய உண்ணாவிரதத்தையும் முடித்து கொண்டு விட்டார். இது ஒரு நல்ல விஷயம்தான், அதை மறுப்பதற்கு இல்லை. ஆனாலும் அவர் தன்னுடைய உண்ணாவிரதத்தை முடித்து கொண்ட போதிலும் போராட்டம் தொடரும் என்று போராட்டக்காரர்கள் அறிவித்தார்கள். போராட்டங்களை நிறுத்திக் கொள்வதற்கு அவர்கள் 3 முக்கியமான நிபந்தனைகளை விதித்தார்கள். 1, தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும். 2, இந்த நீட் குளறுபடியினாலே மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களின் குடும்பங்களுக்கு தகுந்த நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். மற்றும் 3, போராட்டக்காரர்கள் மீது வழக்கு போடக்கூடாது, ஏற்கனவே போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும். இவை 3 தான் முக்கியமான நிபந்தனைகள். இவை சமரசத்துக்கு இடம் இல்லாதவை, நான் நெகோஷியபிள் என்றும் கூறியிருக்கின்றார்கள் போராட்டக்காரர்கள். இதை தொடர்ந்துதான் தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருக்கின்றார். பாஜக அரசாங்கம் அவ்வளவு தூரம் ஏன் கீழிறங்கி வந்தது என்பதை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் நடந்துவிட்டது. ஏனென்றால் போராட்டக்காரர்கள் விதித்த 3 நிபந்தனைகளுமே ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்பது என்னுடைய கருத்து என்கின்ற பொழுதிலும், பாதிக்கப்பட்ட நீட் மாணவர்களின் குடும்பங்களுக்கு தகுந்த இழப்பீடு வழங்க வேண்டும் என்பது ஓரளவாவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மற்ற 2ம் தர்மேந்திர பிரதான் பதவி விலகுதல் மற்றும் வழக்குகள் திரும்ப பெறப்படுதல், இவை 2மே மிக மிக தவறானவை என்பது என்னுடைய கருத்து. தர்மேந்திர பிரதான் பதவி விலகுவது என்பது ஒரு தவறான முன் உதாரணம் என்பதை ஏற்கனவே கூறிவிட்டேன். மற்ற 2ற்கும் வருவோம். பாதிக்கப்பட்ட மாணவர்களின் தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றால் அதை ஏற்றுக்கொண்டால், பின் இந்த போராட்டங்களின் பொழுது வன்முறை சம்பவங்களுக்கு உள்ளானாலே அந்த காவல்துறையினருக்கு இந்த போராட்டக்காரர்களும் தகுந்த இழப்பீடு வழங்க வேண்டும். அதை தவிர இவர்களுடைய போராட்டங்களினால் பொதுமக்கள் இடைஞ்சலுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். கடைகள் அடைக்கப்பட்டு இருக்கின்றன, மெட்ரோ நிலையங்கள் மூடப்பட்டு இருக்கின்றன. இவற்றாலெல்லாம் துன்பங்களை அனுபவித்த பொதுமக்களுக்கும் நிவாரணம் கிடைக்க வேண்டும். அதுவும் இவர்கள் இந்த போராட்டக்காரர்கள் தான் கொடுக்க வேண்டும். அதற்கு என்ன பதில் சொல்லப் போகின்றார்கள் இவர்கள்? அதேபோல வழக்குகள் திரும்ப பெற வேண்டும் என்று கூறும்பொழுது எந்த மாதிரியான வழக்குகள், எந்த பிரிவுகளின் கீழே போடப்பட்ட வழக்குகள் என்பதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்துவது, ஓரிடத்தில் அமைதியாக உட்கார்ந்து போராட்டம் நடத்திய பொழுதிலும் அனுமதி இல்லாமல் செய்வது, அனுமதி இல்லாமல் பேரணிகளை முன்னெடுத்து செல்வது, அதனால் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகள், இப்படிப்பட்ட பிரிவுகளின் கீழே உள்ள வழக்குகளைத்தான் வாபஸ் பெற முடியும், அவற்றைத்தான் வாபஸ் பெற வேண்டும். பொது சொத்துக்களுக்கும் தனியார் சொத்துக்களுக்கும் விளைந்த சேதம், அதற்கு யார் பொறுப்பேற்பது? அப்படிப்பட்ட வன்முறை சம்பவங்களுக்காக போடப்பட்ட வழக்குகள் திரும்ப பெறக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. நீங்களும் இதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன். இவர்கள் கூறுகின்ற நிபந்தனைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டால் ஒரு 500 பேர் கூடி என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அரசாங்கத்திலே இருக்கின்ற அமைச்சர்களை மாற்றி அமைக்கலாம். நேபாள் மற்றும் வங்கதேசம் இவற்றிலே நடந்ததைப் போல அரசாங்கத்தையே துரத்திவிடலாம், தங்களுக்கு சௌகரியமான இன்னொரு அரசாங்கத்தை நிறுவிவிடலாம் என்று ஆகிவிடும். ஜனநாயக முறைப்படி இத்தனை கோடி மக்கள் வாக்களித்து ஓர் அரசாங்கம் அமைந்திருக்கின்றதே, அதற்கு இவ்வளவுதான் மரியாதையா என்கின்ற ஒரு மிக மிக முக்கியமான கேள்வி எழும். அதனால்தான் அப்படிப்பட்ட ஒரு நிபந்தனை சரியில்லை, தவறான முன் உதாரணம் என்று கூறினேன். அதை தவிர வன்முறை சம்பவங்களுக்கு இந்த போராட்டக்காரர்கள் பொறுப்பு ஏற்காமல் லாரியிலே கற்களை கொண்டு வந்தது காவல்துறையினர் தான் என்று குற்றம் சாட்டுகின்றார்கள். அதை கேட்டால் சிரிப்புத்தான் வருகின்றது. மேலும் வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்த பொழுதிலும் அதை நாங்கள் செய்யவில்லை, இந்த போராட்டத்திலே வன்முறையாளர்கள் ஊடுருவிவிட்டார்கள், அவர்கள் செய்தார்கள் என்றும் இந்த போராட்டக்காரர்கள் கூறுகின்றார்கள். சிலர் ஒரு குழுவாக ஒன்று கூடி போராட்டம் நடத்தும் பொழுது அதிலே வன்முறையாளர்கள் கலந்துவிடக்கூடாது என்பதிலே அவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்பட்டிருக்க வேண்டும். அதை செய்ய தவறியது யார்? அதற்கு யார் பொறுப்பு என்கின்ற கேள்விகள் எழும். போராட்டக்காரர்கள் இந்த கேள்விகளுக்கெல்லாம் உரிய பதிலை தரவில்லை, தரவும் முடியாது.
ஏனென்றால் குற்றம் அவர்கள் மீது திரும்பும். மேலும் பல காரணங்களினாலே அந்நிய சக்திகள் இந்த நாட்டிற்கு பண உதவி முதலியவற்றை அளித்து இந்தியாவை தங்கள் விருப்பப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் என்றும் ஒரு குற்றச்சாட்டு நிலவுகின்றது, ஒரு சந்தேகம் எழுகின்றது. அப்படி சந்தேகிப்பதற்கு ஓரளவாவது இடமும் இருக்கின்றது. எனவே இந்த போராட்டக்காரர்களை, குறிப்பாக வன்முறையிலே ஈடுபடுகின்ற போராட்டக்காரர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்பதுதான் சரியான கருத்தாக இருக்க முடியும் என்று பலர் கருதுகின்றார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கருத்து பாஜகவுக்கே இருந்தால் கூட கூட்டணி கட்சிகளின் தயவோடு ஆட்சி நடத்த வேண்டிய நிலைமையிலே பாஜக இருப்பதால் அவ்வாறாக எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்துவிடக்கூடாது என்று நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் கருதுவதாகவே தெரிகின்றது. அது புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கின்றது. எனவே இப்போதைக்கு பணிந்து போய் பொறுத்து இருந்து இந்த விஷயங்களெல்லாம் சரி செய்வார்கள் என்று நம்புகின்றேன். இதற்கு முன்பு விவசாயிகளின் போராட்டம் காரணமாக அவர்களில் பெரும்பாலானோர் விவசாயிகள் இல்லை என்று இருந்த போதிலும் விவசாய சீர்திருத்த சட்டம் கைவிடப்பட்டது. ஆனாலும் அப்படிப்பட்ட சீர்திருத்தங்களுக்காக ஒரு குழுவை அமைத்து இந்த சீர்திருத்தங்களையெல்லாம் எப்படி கொண்டு வரலாம் என்கின்ற முயற்சியிலே பாஜக அரசாங்கம் இறங்கியிருக்கின்றது. அதை போலவே இந்த விஷயத்திலும் செய்யும் என்று நம்புகின்றேன். இவற்றிலே இருந்தெல்லாம் பொதுமக்களாகிய வாக்காளர்களாகிய நாம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு மிக மிக முக்கியமான பாடம் இருக்கின்றது. பாஜக மற்றும் நரேந்திர மோடி அவர்களின் கரங்களை நாம் பலப்படுத்த வேண்டும். பாஜகவுக்கு அபரிமிதமான அளவிலே வாக்களித்து மீண்டும் ஆட்சி கட்டிலே அமர வைக்க வேண்டும். அதுவும் மிக நல்ல அறுதி பெரும்பான்மையுடன். அப்பொழுதுதான் பாஜக அரசாங்கம், இன்ஃபேக்ட் எந்த அரசாங்கமும் துணிந்து உறுதியோடு செயல்பட முடியும். இப்படிப்பட்ட போராட்டங்களின் பின்னாலே இருக்கின்ற சதி திட்டங்களை எல்லாம் பொதுமக்களும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் அதையெல்லாம் ஓரளவாவது புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று தான் நான் நினைக்கின்றேன். அதனால்தான் இப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு பொதுமக்களின் ஆதரவு பெருவாரியாக கிடைப்பதில்லை. சில பிரிவினை சக்திகள் இப்படிப்பட்ட போராட்டக்காரர்களுடன் சேர்ந்து கொள்கின்றார்கள், போராட்டங்களை இன்னும் வலிமை பெறச் செய்கின்றார்கள். அதனால் கவரப்பட்டு சில பொதுமக்களும் அவற்றிலே கலந்து கொள்கின்றார்கள் என்பதை நான் மறுக்கவில்லை. நான் என்ன சொல்கின்றேன் என்றால் பெருவாரியான பொதுமக்கள் ஆதரவு கிடைப்பதில்லை. பொதுமக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது ஒரு நல்ல திருப்பமாகும். இந்த மத்தியிலே இருக்கின்ற என்டிஏ அரசாங்கம் பலவிதமான சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்கின்றது. தொழில்நுட்ப துறையிலே மேலும் மேலும் முன்னேறி கொண்டே இருக்கின்றது. ஹைட்ரஜன் ரயில் வண்டி, சேட்டலைட், புதிய பல பலமான வலிமை கொண்ட நீர்மூழ்கி கப்பல்கள், சிறந்த முறையில் இயங்குகின்ற போர் விமானங்கள், ஏவுகணைகள் என்று இந்தியா முன்னேறி கொண்டிருக்கின்றது. அதை பொறுக்க முடியாமல் தான் அந்நிய சக்திகள் தவிக்கின்றன, இந்தியாவிலே போராட்டங்களை தூண்டிவிடுகின்றன. இப்படிப்பட்ட சிறந்த முன்னேற்றங்கள் யூபிஏ அரசாங்கத்தின் கீழ் நடந்தால் வெளிநாட்டு சக்திகள் அந்த அரசாங்கத்தையும் எதிர்க்கும். இந்தியா அதிகமாக முன்னேறிவிடக்கூடாது, அதுதான் அவர்களின் நோக்கம். காங்கிரஸ் ஆட்சியிலே இப்படிப்பட்ட முன்னேற்றங்களெல்லாம் ஏற்பட்டுவிடா என்பதனால்தான் இந்த என்டிஏ அரசாங்கத்தை கவிழ்க்க சில அந்நிய நாடுகள் சரி செய்கின்றன. நாளை ராகுல் காந்தி பிரதமராகி காங்கிரஸ் நல்ல பெரும்பான்மையுடன் ஆட்சி செய்தால், இந்தியாவை மேலும் நன்கு முன்னேற்றுவதற்கு வழிவகை செய்தால், அந்த காங்கிரஸ் அரசாங்கத்துக்கும் ராகுல் காந்திக்கும் இதே நிலைமைதான் ஏற்படும். காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தியும் இதை மிக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட சதி செயல்கள் எல்லாம் வெற்றி அடையாதவாறு இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும். காங்கிரஸ் செய்யுமா தெரியாது, ஆனால் பிஜேபி செய்யுமா? ஆமாம் செய்யும், நிச்சயமாக தெரியும். அதனால்தான் பிஜேபி அரசாங்கத்துக்கும் பிஜேபி தலைமையிலான என்டிஏ அரசாங்கத்துக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் வாக்காளர்கள் பேராதரவு அளிக்க வேண்டும் என்று கூறுகின்றேன். மக்கள் சிந்திக்க வேண்டும். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.